அண்ணா 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 அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. அண்ணா அண்ணா அடுத்த படம் விரைவில் அதை மட்டும் சொல்லிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் சினிமா. இன்னைக்கு வந்து எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மூவி ரிவ்யூக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என் கூட வந்து சூரியகாந்தோ ஷாம் கணேஷும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வந்திருக்க மகாராஜாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக ஸ்பாய்லராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இதை பார்க்கறது இன்னும் பெட்டரா இருக்கும். உனக்கு பிடிச்சதா இல்லையா அதை சொல்லி ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. தியேட்டருக்கு போகிற ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஸ்டாரு, கருடன் இதெல்லாம் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து, இவனுக்கு கொடுத்த ஓவர் ஹைப்புக்கு தியேட்டர்ல போய் பார்த்து வெறுத்து போனதான் மிச்சம். ஸோ நான் மகாராஜா சரி ஓடிடிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தேன். ஆனால் நீ நல்லா இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி நல்லா தான் இருக்கு போல அப்படின்ட்டு போய் பார்த்தேன். அண்டு படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பட் எனக்கு இதில் பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பின்னாடி பேசுவோம். எனக்கு இந்த குரங்கு பொம்மை படம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப அமெச்சரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரு அப்படின்ற மாதிரி ஓகேவா இருந்தது. ஆனா ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனா நான் அந்த டைரக்டரோட இன்டர்வியூ உட்காந்து பார்க்கறேன். அவரே அதான் சொல்றாரு. பரத்வாஜ் அந்த இன்டர்வியூல வந்து அவர் கேட்பாரு, உங்களுக்கு குரங்கு பொம்மை பார்த்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் இப்பதான் பார்த்தேன் நான் ரீசெண்டா 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல என்னால, எடுத்து வச்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஏன்னு கேட்கும்போது ரொம்ப அமைச்சரா இருக்கு அந்த படம், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இப்போ எடுத்திருந்தா மேபி பெட்டரா எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ அவர் கேட்பாரு, மகாராஜா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படிங்கும்போது, இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஃபியூச்சர்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவா அந்த மாதிரி இருந்தது. கரெக்டா அந்த மாதிரி அந்த அந்த இதுலயே தான் நான் போய் பார்த்தேன். அதனால பிடிச்சிருந்ததான்னு தெரியல. எனக்கு நிறைய குறைகள் இருந்தது படத்துல. ஆனா அது எதுவுமே ஃபீல் ஆகல எனக்கு. படம் எண்ட் ஆகும்போது ஒரு மாதிரி அந்த டைரக்டருக்காகவும் விஜய் சேதுபதிக்காகவுமே படம் நல்லா இருக்கு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. விக்ரம்ல பண்ண ரோல் கூட அவ்வளவா பிடிக்கல. ஆனா இதுல விக்ரம்ல பண்ணதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேணா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது பீடாவை போட்டு மின்னுட்டு இருக்க மாதிரி. அதாவது இந்த டைரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு மனசுல தோன்றதை பண்ணாலே நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த விக்ரம்ல விஜய் சேதுபதி கேரக்டரா இருக்கட்டும், ஒரு மாதிரி யூஸ்வலா இருக்கிறத நான் பிரேக் பண்றேன் அப்படின்னு எடுக்கிறது வந்து ரொம்ப சொதப்பற மாதிரி. அது நேச்சுரலா வந்தா பரவாயில்ல அந்த ப்ராசஸ்லயே. இது வந்து நான் பிரேக் பண்ணியே காமிப்பேன், விஜய் நான் ஒரு ஆக்டரா காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டு பண்றன்றது செட் ஆகலையோ. எல்லா வீடியோலும் விஜய் நான் ஒரு குத்து குத்தி எடுத்துருவோம். ஸ்டார்டிங்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் ரொம்ப காமிக்கலா எடுக்கிறேன் அப்படின்ட்டு மொக்க போட்டு இருந்தாங்க. பட் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோல அப்படியே போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து படம் கொஞ்சம் இதுதான் நினைக்கிறேன். சும்மா அது இப்ப நம்ம பண்ற இந்த எபிசோட் மாதிரி பில்லர் எபிசோட் மாதிரி. ஓல்டு பாய் பாத்திருக்கேன்ல, ஓல்டு பாய்ன்றது ஒரு கொரியன் மூவி. லைக் அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, அது வந்து ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த மகாராஜா மூவில நிறைய தெரிஞ்சது. இது பாத்தியா, இவன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தானே, எல்கேஜி பையன் ரேப்ன்ற டேர்ம் வர யூடியூப்ல யூஸ் பண்ணக்கூடாதரா, கெடுத்துட்டாங்க அப்படி வச்சுக்கலாம், அந்த பொண்ணை கெடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா ஹேண்டில் பண்ண விதத்துல ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் போஸ்ட் போட்டிருந்தான். அந்த இதுலதான் போனேன், என்ன இவன் இப்படி போட்டிருக்கான், ஒருவேளை படம் நல்லா இல்லையோ. ஏய் நீ எல்கேஜி பையனா அவன் சொல்றியாடா? ஆமாண்டா கரெக்டரா. எடுத்து 10 நிமிஷம் டைம் இருந்தது, சரி இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி அதான் சும்மா இது பார்த்துட்டு இருக்கேன், ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருந்தா வந்து இந்த மீம் பார்த்துட்டு எனக்கே மனசு கேட்கல. ஐயோ இப்பதான்டா டிக்கெட் எடுத்துட்டு வந்தேன் கீழ இருந்து, அது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்திருந்தா படத்துக்கு போயிருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எல்கேஜி பையனோடனே அந்த சினிமா பையன் இருக்கான், இல்ல அவன் கிடக்குறான். அதுதான் நான் அதான் யோசிச்சேன், என்ன அவனெல்லாம் இவன் பார்க்க மாட்டானே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் வீடியோ ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா எனக்கு சினிமா மேல ஆர்வம் வந்ததே அவனோட வீடியோஸ் பார்த்துதான். அதாச்சும் முன்னாடி புள்ளி ஃபிலிமில் இருப்பான் தெரியுமா, 2 மினிட் ரிவ்யூன்னு பண்ணுவான். அதை பார்த்துதான் நான் வந்து சினிமா நாலேஜா வளர்த்துக்கிட்டேன். சரி மகாராஜாக்கு வருவோம். இந்த செட்டப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்வல் போர்ஷன் கொஞ்ச நேரம் முன்னாடியில இருந்தே படம் வந்து என்ன என்கேஜ் பண்ணிருச்சு. நம்ம அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தாங்க. பட் எங்க வந்து நமக்கு வந்து ஒரு பாஸோ இல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வந்ததுன்னா, அந்த பொண்ணோட அந்த எமோஷனல் சீன், நம்ம அந்த சிங்கம் புலி வந்து மாட்டிப்பார்ல ஃபோன் கால்ல, அப்போ வந்து அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து
அழுதுட்டு இருப்பான் அவங்க அப்பா கிட்ட. படம் அந்த இடத்துல ஸ்லோவா ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். லைக் இதுக்கு முன்னாடி நான் சொன்னல அந்த ரிவெஞ்ச் ட்ரிலிஜி கொரியன் மூவில அந்த ஓல்டு பாய், அதான் அந்த ரிவெஞ்ச் ட்ரிலிஜில 3 படம் இருக்கும். ஓல்டு பாய், சிம்பத்தி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ், அப்புறம் லேடி வெஞ்சன்ஸ் 3 படம் இருக்கும். அந்த படம் எங்க வேற மாதிரி இருக்கும்னா அந்த படத்தோட தீமே வந்து ரிவெஞ்ச் தான். இப்போ வந்து உனக்கு யாரோ ஒருத்தன் உனக்கு ஒரு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டானா நீ வந்து உனக்கு அவனால கோவம் வரும், அவனை வந்து ஏதாவது பண்ணணும், அவனை கொலை பண்ணணும்னு தோணும். ஆனா நீ வந்து கொலை பண்றது சரி அப்படின்ட்டு நீ ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உனக்கு வர்றது கோவம், அது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது. அதுதான் வந்து இந்த கொரியன் ரிவெஞ்ச் மூவிஸ்க்கும் இந்த மகாராஜாவுக்கும் டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். நீ சொல்றது வந்து ஃபீல் ஆச்சு. இப்போனா அவன் சொல்லுவான் தெரியுமா, சிங்கம் புலிய வந்து வீட்டுக்கு கூட்டு வந்த அப்புறமா அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தெரியுமா. அது வரைக்கும் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அந்த விட்டுடலாம்னு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு என்னமோ தெரியல, அது ஒரு ரிவெஞ்சுக்காக பண்ணது அப்படின்ற மாதிரி தோணல. அது மறுபடியும் இவங்கதான் தூண்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ரிவெஞ்சுன்ற தீம் வந்து எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லயே வீக் ஆயிடுச்சு. அது எந்த இடத்துல இன்னும் வீக் ஆச்சுன்னா நட்டி வந்துட்டு கத்தியை கொடுத்து இந்தா அவனை கொல்லு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது சுத்தமா ஷேட்டர் ஆயிடுச்சு. 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ ஒரு போலீஸ் கெடுக்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை வந்து இன்னும் நம்ம லால வரல. அது வந்து நம்ம லால இருக்க ஃபிளா தான். ஆனா நீ ஒரு போலீஸா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவனை வந்து நீ அரெஸ்ட் பண்றதுதான் சரியான விஷயம். அதான் சொல்றேன், அது நீ வந்து சிங்கம் சூர்யா அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, இவது வந்து வேற இல்ல. நீயே வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்கனா, நீ வந்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு நடந்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்றான். எது பெரிய தப்புனா கெடுக்கிறதான் பெரிய தப்பு. ஆனா ரெண்டுமே கிரைம் தான், கிரைம் தான் லா முன்னாடி. அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அதெல்லாம் எழுதுன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஃபீல் ஆகல, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் அப்படி அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். இதுதான் ஜஸ்டிஸ். லைக் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ கொலை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து அது ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எமோஷனல் சீன் வச்சா ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்கப்பா படத்துல அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் ஒன்று சொல்றேன். இப்போ பாபநாசம் படம் வந்தது, ஓகேவா. இப்போ அந்த மாதிரி அவன் வீடியோ எடுத்துட்டான், அந்த படம் அந்த லைன்லயே அப்படியே போயிடும். கமல் அப்படிதான் டீல் பண்ணிருப்பாரு அந்த படத்தை. மாரி செல்வராஜ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்துல ஒரு இடத்துல கூட வந்து சொல்லவே இல்லை கமல் வந்து அந்த வீடியோ எடுத்தவன் மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் ஒன்று கொடுத்துருந்தாரு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல யாராவது ஒருத்தர், அவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு. இப்ப நீ வந்து அந்த போலீஸ் வச்சதுக்கே கேக்குற நீ, அப்போ இதுக்கு கேட்க மாட்டாங்களா? இல்ல இப்ப மகாராஜா எடுத்ததுனால இந்த மாதிரி தப்பு பண்றவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீ வந்து இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை பார்த்துதான் மெச்சரா இருக்கான்னு நான் சொல்றேன், ஓகேவா. எல்லாருமே ஏதோ ஒரு சீன், ஏதோ ஒரு சீன் வந்து நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி இந்த சீன் இருக்கலாம் அப்படிதான் சொல்றேன் நானு. திவ்யா பாரதி கேஸ்ட் பண்ணீங்க, ஓகே சரி, ஓகே சில ரெகக்னைசபிள் ஃபேஸஸ் வேணும் கேஸ்ட் பண்ணீங்க, ஓகே. எதுக்கு பிரவுன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க திவ்யா பாரதிக்கு? அது வந்து ஒரு பிரவுன் ஸ்கின் இருக்க பொண்ணை கேஸ்ட் பண்ணலாம், இல்ல அவங்க அப்படியே இருக்க கலர்லயாவது விடலாம். ஏன் ஒரு கல்யாணம் பொண்ணு ஏன் இருக்க கூடாதா? அது மாறப்படாத ஒரு இது நம்ம தமிழ் சினிமாவில். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஓல்டு பைக்கே போயிடுச்சு கிளைமேக்ஸ்ல. அவ பொண்ணுதான் அப்படின்னு. ஆமா, அவன் அனுராக் கேஷப்பும் வந்து ரேப் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா, ஐயோ ஓல்டு பாயாவே மாதிரி. மகாராஜா 2024 இது வரைக்கும் வந்ததுலயே பெஸ்ட் ஃபிலிம் சொல்லிடலாமா? இல்ல எனக்கு நான் சொல்ல மாட்டேன். அப்ப வேற என்னது? எனக்கு இதை விட லவ்வரும் ஜெய் பேபியும் பிடிச்சிருந்தது. லவ்வர்ல ஆமாண்டா, லவ்வர்ல இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லா கரெக்டா இருக்கணும் படம். இது அங்கங்க கொஞ்சம் கொதை வச்சிருந்தாங்கல்ல. ஆனா என்ன சொல்றேன், 90% பீக் சினிமாடா, அத 10% இல்ல. எனக்கு வந்து அந்த கொரியன் ரிவெஞ்ச் மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்த்து முடிக்கும் போத எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சுப்பா, ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் அப்படின்ட்டு. ஆனா அந்த 10% யோசிச்சு பார்த்தா அதை ஏன்டா வச்சிங்க, இல்லைன்னா படம் சூப்பரா இருந்திருக்கு வேணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாட்காஸ்ட் எதாவது முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்தா ஸ்பாட்டிஃபை, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.